மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். சற்று பொறும் மிர்சா, இந்த யுத்தத்திற்கு நானே உன்னை தயார் செய்கிறேன். இது என்னுடைய கட்டளை. நீ எதிரிகளை பந்தாட வேண்டும். அப்போதுதான் எதிரிகள் உன்னை நெருங்க மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ், உங்கள் கட்டளைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் ஷெஹன்ஷா. போர்க்களத்தில் உனது கைகள் ஓங்கி இருக்க வேண்டும். எதிரிகளின் தலைகள் உன் காலடியில் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள். நிச்சயமாக ஷெஹன்ஷா. ஷெஹன்ஷா, உங்கள் சேனாதிபதியாக இதை உங்களிடம் கேட்கும் உரிமை எனக்கு இல்லை. ஆனால் சகோதரனாக கேட்கின்றேன். உங்களுக்கு என்னவாயிற்று? அப்படி என்ன நடந்தது? நீங்கள் இவ்வளவு ஆவேசப்பட்டு இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. எனக்கே தெரியவில்லை. என் இதயத்திலும் என் சிந்தனையிலும் இருக்கும் அந்த காதலை மறக்கத்தான் நான் இந்த யுத்தத்திற்கு செல்கிறேன் அண்ணா. நீங்கள் ஏன் போர் புரிய வேண்டும் அண்ணா? நீங்கள் எந்த காதலை மறக்க விரும்புகிறீர்கள்? உன்னிடம் யார் அப்படி கூறியது? உங்கள் முகம்தான் அண்ணா. பல ஆண்டுகளாக உங்களை நான் பார்க்கவில்லை. ஆனாலும் நன்கு அறிவேன். நீங்கள் போர் பிரகடனம் செய்யும் போது கோபம் இருக்காது, கர்வம் தான் இருக்கும். உங்கள் முகத்தில் நான் எப்போதும் வெற்றியின் தாகத்தை தான் பார்ப்பேன். ஆனால் இன்று ஏதோ மாற்றம் தெரிகிறது. ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். உங்களை இவ்வாறு நான் பார்த்ததே இல்லை. யுத்தத்திற்கு தயாராகும் மிர்சா. யுத்தத்தில் வெற்றி நிச்சயம் அண்ணா. அந்த வெற்றி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது உங்கள் மனதில் இருக்கும் கவலையை எள்ளளவும் நீக்காது. உண்மையான வெற்றி வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையாக காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூறுங்கள் அண்ணா, நீங்கள் யாரை காதலிக்கிறீர்கள்? நான் யாரையும் காதலிக்கவில்லை மிர்சா. அந்த காதல் என்பது இதயம் இருப்பவர்களுக்கு தான் வரும் மிர்சா. என்னிடம் இதயம் என்பது இல்லை. புரிகிறதா? ஆகட்டும். இப்போது நீ யுத்தத்திற்கு செல். அங்கு சென்று வெற்றியோடு திரும்பி வா. என்ன முயற்சி செய்கிறீர்கள் அண்ணா? தங்களால் என்னை எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது. என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை அந்த ஜலால். ஆதம் கான் யார்? மால்வாவை வென்றவன். சந்தேரி எல்லையை நான் காப்பேன் என்ற நம்பிக்கை அந்த ஜலாலுதீனுக்கு ஏன் வரவில்லை? இந்த போரிலே நான் வென்று முகலாய பேரரசின் வலிமையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று எண்ணினேன். துரோகி, எனக்கு அந்த வாய்ப்பை ஜலால் அளிக்கவில்லை தாயே. காதல் வலியில் துடித்துக் கொண்டிருக்கும் அந்த மிர்சாவை போய் அனுப்பி வைத்திருக்கிறான் தாயே. அவனோ ஒரு சிறுவன். அவனால் என்ன சாதிக்க முடியும் தாயே? யாரை அவனால் கொல்ல முடியும்? நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் அதஹம் கான். காயம் பட்ட சிங்கம் தான் மிகவும் ஆபத்தானதாகவும் கொடூரமானதாகவும் மாறுகிறது. மிர்சா ஹக்கீம் இப்போது காயம் பட்ட சிங்கம். அவன் எதிரிகளுக்கு யமதூதனாகி விடுவான். ஜலாலிடமிருந்து நீ இந்த திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதஹம். ஜலால் யாரை ஆதரிக்க நினைக்கிறானோ அவர்களுக்கு கடைசி நிமிடம் வரை உதவி செய்வான். காதலால் பட்ட வலியையும் வேதனையும் மறப்பதற்காகத்தான் மிர்சா ஹக்கீமை இந்த போருக்கு ஜலால் அனுப்பி வைக்கிறான். அதனால்தான் அவனோடு திறமை வாய்ந்த மான்சிங்கையும் முனாம் கானையும் அனுப்பி வைக்கிறான். ஆகையால் மிர்சா ஹக்கீமிற்கு வெற்றி கிட்டும். அதன் பிறகு அவன் மீது அவனுக்கு மீண்டும் நம்பிக்கை வந்துவிடும். காதலால் உண்டான வேதனையும் வலியும் வெற்றியின் மகிழ்ச்சி மறைத்துவிடும். நான் இப்போது ஒன்று சொல்லவா அதஹம்? நீ நினைப்பது சரியல்ல. ஜலாலை தவறாக நினைக்காதே. இம்திஹாஸ் கானுடன் நீ சண்டையிட்டு முகலாயர்களின் கௌரவத்தை நீ நிலைநாட்டி விட்டாய். அந்த விஷயத்தை ஜலால் என்றைக்கும் மறக்க மாட்டான். ஆம், இன்னொன்றும் உள்ளது. ஜலாலின் மனதில் உன்னை பற்றி என்ன எண்ணம் இருக்கிறது என்பது அதை நான் உன்னிடம் கூற முடியாது. அது நேரம் வரும்பொழுது உனக்கே தெரியும். உண்மையான வெற்றி வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையாக காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூறுங்கள் அண்ணா, நீங்கள் யாரை காதலிக்கிறீர்கள்? சலாம் சேன்ஷா, நீங்கள் இங்கு வந்திருப்பதை ஜோதா பேகத்திடம் கூறட்டுமா? வேண்டாம். இன்று ருக்கையா பேகத்தோட இரவை கழிக்க வேண்டும் என்று அவரிடம் சென்று கூறுங்கள். என்னும் இதயம் இல்லை என்றால் பிறகு எதற்காக இந்த கோபம் பொறாமை வழி வருகின்றது?
சலாம் ஷாயின்ஷா, என்னை வரச் சொன்னீர்களா? சாந்திரியில் நடக்கும் புரட்சியை அடக்குவதற்கு ஆதம் கானை அனுப்பாமல் மிர்சா ஹக்கீமை அங்கே அனுப்பியதற்கு பலருக்கு சந்தேகமும் பயமும் கேள்வியும் எழுந்துள்ளது. நான் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். மிர்சா ஹக்கீமை அங்கே எதற்காக அனுப்பினேன் என்றால், போரில் ஈடுபடும் போது அவன் மனதில் இருக்கும் வலி மறைந்துவிடும் என்பதற்காக. அது உண்மையில் நல்ல விஷயம்தான் உசூர். மிர்சாவிற்கு அது தேவைதான். எனக்கு தாங்கள் தவறு செய்தது போல் தோன்றவில்லை. மிர்சா ஒரு திறமையான வீரர். அவர் பயிற்சி செய்யும் பொழுது அதை பார்த்துக் கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும். எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவர் போர்க்களத்தில் எதிரிகளை தோற்கடிப்பார் என்று நான் நம்புகிறேன். நன்றி அக்கா அவர்களே. நீங்கள் எங்கள் இருவர் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு மிக்க நன்றி. நான் உத்தரவு வாங்கிக் கொள்ளவா? சற்று பொறுங்கள் அக்கா அவர்களே. உங்களோடு எனக்கு சிறிது வேலைகள் இருக்கின்றன. கட்டளையிடுங்கள் ஷாயின்ஷா. முதலாவது, பாஜ் பகதூர் மீண்டும் தலை தூக்குகிறான். அவன் புரட்சியை அடக்குவதற்கு ஆதம் கானை அனுப்ப வேண்டும் என்பது எனது கோரிக்கை. நான் நினைத்திருந்தால் சாந்திரி புரட்சிக்கும் ஆதம் கானையே அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆதம் கானை பாஜ் பகதூருக்காகவே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக ஷாயின்ஷா, ஆதம் கானிற்கு மால்வா விஷயத்தில் அனுபவம் உள்ளது. அங்கே அவர் ஜெயிப்பது நிச்சயம். இனி இரண்டாவது வேலை ஷாயின்ஷா. அது என்னவென்றால் அக்கா அவர்களே, இதற்கு முன்பே அந்த வேலையை நான் உங்களுக்கு ஒப்படைத்தேன். அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஆம் ஹுசூர். அதற்கு இதுதான் சமயம். பெனசர் விஷயத்தை ஷெஹன்ஷாவிடம் எப்படி கூறுவது என்று புரியவில்லை. காலையிலிருந்து சிறிதும் நேரம் கிடைக்கவில்லை. என் மீது கோபமாக இருக்கிறார். அதோடு பெனசர் விஷயம் உண்மையா என்றும் எனக்கு புரியவில்லை, விளங்கவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? சித்தி அவர்களே, வாருங்கள். குட்டி ஷெஹன்ஷா, என்ன செய்கிறீர்கள்? ஆம், படித்து படித்து நான் சோர்ந்து விட்டேன். அப்படியா? உங்களுக்கு கற்பது பிடிக்கவில்லையா? பிடிக்காதென்று இல்லை, அதை விட உங்களுடன் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். அதே போல் புதிர்கள் போடுவதும் எனக்கு பிடிக்கும். இப்போது ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்கள். கேட்கிறேன். ஜகத் ரட்சகா, நீங்கள் கூறுவது உண்மைதான். தங்களுக்கு என்னுடைய சலாம்கள். இதில் மறைந்திருக்கிறது என்னவென்று கூறுங்கள். இப்பொழுதே கூறுகிறேன், கேளுங்கள். இதற்கு முன்பு நீங்கள் என்னிடம் கேட்ட புதிரில் ஒவ்வொரு வார்த்தையின் முதல் எழுத்தை சேர்த்தால் ஜோதா அம்மி என்று என்னுடைய பெயர் வரும். இப்பொழுது கேட்ட புதிர் என்னவென்றால், ஓ ஜெகத் ரட்சகா, நீங்கள் கூறியது உண்மைதான். உங்களுக்கு என்னுடைய சலாம்கள். இங்கு எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைகளில் முதல் எழுத்தை எடுத்துக்கொண்டால் அது பா. பாவா. இது என்ன எழுத்து குட்டி ஷெஹன்ஷா? நன்றாக குழம்பி விட்டீர்களா? சென்ற முறை போல் தாங்கள் வார்த்தைகளின் முதல் எழுத்தை சேர்த்து விட்டீர்கள். இம்முறை அவ்வாறு இல்லை. ஓ ஜெகத் ரட்சகாவில் ரா, இரண்டாவதில் ஒளிந்திருப்பது ஹி, பிறகு மூன்றாவது எழுத்தில் ஒளிந்திருப்பது மா. ர ஹி மா. ரஹீம் எனது பெயர். பரவாயில்லையே ரஹீம். சித்தி அவர்கள் தோத்து விட்டார்கள். சித்தி அவர்கள் தோத்து. மோதி, குழந்தை பருவம் எவ்வளவு மகிழ்ச்சியானது. எந்த கவலையும் இல்லை, பொறுப்புகளும் இல்லை. விளையாடினால் மட்டும் போதும். ஒவ்வொரு முறையும் ரஹீம் புதிர் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருப்பார். சென்ற முறை கூட என் குழந்தனார் பெனசிரின் மடலை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ரஹீம், பெனசிர் ஒரு முசல்மான் என்றுதானே நானும் நினைத்தேன். அப்படி இருக்கையில் அவர் எதற்காக இந்த மொழியில் மடல் எழுத வேண்டும்? நான் என்ன செய்வேன் தாயே? மனம் சொன்னதை கேட்க மறுக்கின்றது. ஏன் என்னை பார்க்க மறுக்கின்றீர்கள்? மனதில் நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் 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 எனக்கு இந்த கவலை? மோதி, சீக்கிரம் எங்கே வா. இந்த மடலில் பெனசிர் எதையோ மறைத்து வைத்திருக்கிறாள். அது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் ஒவ்வொரு வாக்கியத்தின் முதல் எழுத்தை நாம் சேர்த்து பார்ப்போம். கூ கூடே கூடே. இல்லை, எந்த அர்த்தமும் வரவில்லை. முதல் எழுத்தை இணைத்து பார்ப்போம்.
வேலை இன்னும் முடியவில்லை. வேலை இன்னும் முடியவில்லையா? மோதி, ஷெரீஃபுதீன் கூறியது உண்மைதான். அந்த பெனசர் ஷெஹன்ஷாவை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார். இந்த மடலில் பெனசர் ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறார். பெனசர் இந்த மடலை எழுதியது தன் தாய்க்கு அல்ல. யார் அவளை இங்கு அனுப்பி இருக்கிறாரோ அவருக்கு எழுதி இருக்கிறாள். அபு மாலி. அப்படி என்றால் நிச்சயம் அது பெனசீர் தான். அவள்தான் ஷெஹன்ஷாவை கொல்ல இங்கு வந்திருக்கிறாள். பெனசீர், நான் ஆணையிட்டு கூறுகிறேன், உன்னை நிச்சயமாக அந்த வேலையை செய்ய விட மாட்டேன். முடியவில்லை. எப்படி இருக்கிறார் பெனசீர்? ஆதாப் ஜோதா பேகம், நீங்கள் ஒருவேளை என் ஆரோக்கியத்தை கேட்க வந்திருந்தால் நலமில்லை என்று கூறுவேன். நான் கேட்க வந்தது இன்னும் முடியாத உன்னுடைய வேலை என்ன? என்ன பேசுகிறீர்கள் ஜோதா பேகம்? பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். என் உடல்நிலை சரியில்லை. எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் என்ன செய்வது? அடிமையாக இருப்பதால் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும். நீ இங்கு என்ன வேலை செய்ய வந்தாயோ அந்த வேலை பற்றிதான் உன்னிடம் கேட்கிறேன். அந்த வேலையை பற்றிதான் நீ உன் தாய்க்கு கூட மடல் எழுதியிருந்தால் நான் கூறுவது சரியா? வேலை இன்னும் முடியவில்லை. நான் ஷெஹன்ஷாவின் விசேஷ தாசி. அவர் சொல்வதை செய்வது என்னுடைய கடமை. ரகசிய தூது அனுப்புவது அல்ல. சரி, எனக்கு கூறவில்லை என்றாலும் ஷெஹன்ஷாவிடம் இதை பற்றி தெளிவாக கூறிவிடுங்கள். அப்படி என்றால் இந்த மடலை ஷெஹன்ஷாவிடம் எடுத்து செல்ல போகிறீர்களா? சரி, செல்லுங்கள். போய் கூறுங்கள். ஏமாற போவது தாங்களே. ஷெஹன்ஷா இந்த மடலை பார்த்து விட்டார். அதை பற்றி என்ன விசாரிக்க வேண்டுமோ அதையும் விசாரித்து விட்டார். அவர் கட்டளையிட்ட பிறகுதான் அந்த மடலும் அனுப்பி வைக்கப்பட்டது. ஜோதா பேகம், நீங்கள் தேவையில்லாமல் சிரமப்படாதீர்கள். நீங்கள் என்னுடன் விவகாரம் வைத்துக் கொண்டு ஏன் உங்கள் அந்தஸ்தை குறைத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் அனுமதி அளித்தால் இனி நான் ஓய்வு எடுத்துக் கொள்வேன். என்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கின்றது. ஷெஹன்ஷாவை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர் என்னை எப்போது அழைப்பாரோ என்னவோ, நான் எப்போது அவரை நெருங்குவேனோ என்னவோ. ஜோதா பேகம், நீங்கள் ஆழமாக ஆராய ஆரம்பித்து விட்டீர்கள். ஜலாலிற்கு முன்பு உங்கள் கதையை முடிக்க வேண்டும் போலிருக்கிறதே. என்ன நடக்கிறது? என்ன சத்தம் இது? முகலாய ஒற்றர்களை ஏமாற்றி ஆக்ராவிற்குள் ஒளிந்து கொள்ளலாம் என்று அபுமாலி நினைத்தான். ஆனால் பாட்ஷாவின் திறமை முன்பும் முகலாய சேனைகளின் முன்பும் தோற்றுவிட்டான். இங்க பார் மோதி, இவன் தான் அபுமாலி. ஷெரீஃபுதீன் இவனை பற்றிதான் என்னிடம் கூறினார். ஷெஹன்ஷாவிற்கு இவன் மைத்துனராமே. ஷெஹன்ஷாவின் துர்பாக்கியத்தை பார். அவர் உறவினர்களே அவருக்கு எதிரியாகி விடுகிறார்கள். அந்த அபுமாலியின் முகத்தை பார். எந்த ஒரு கவலையும் அவன் முகத்தில் தென்படவில்லை.
நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய மைத்துனன் என்ற காரணத்தினால் உன்னை விட்டு வைத்து வந்தேன். அதனால் நான் பலவீனமானவன் என்று நீ நினைத்து விட்டாயா அபுமாலி? என் ராஜ்யத்தில் இருந்து கொண்டு எனக்கு எதிராக சதி செய்தால் அதை நான் கண்டு கொள்ள மாட்டேன் என்று நீ நினைத்தாயா? நீ ஆக்ராவில் நுழைந்த உடனே அதை நான் தெரிந்து கொண்டேன். நீ எங்கு இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். இன்னொரு முறை உன்னை கைது செய்யாமல் விட்டு விடுவேன் என்ற சூழ்நிலையையும் நான் உருவாக்கினேன். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஒரு தனி ஆளாக இருந்து கொண்டு முகலாய சாம்ராஜ்யத்தை அழித்து விடலாம் என்றா? நீ தப்பிக்க நினைக்கும் போது உன்னை இங்கே அழைத்து வந்து உன்னோடு பேசலாம் என்று நான் முடிவு செய்தேன். அட்கா அவர்களே, இவனை தர்பாருக்கு அழைத்து வாருங்கள். அனைத்தும் கெட்டுவிட்டது. அபுமாலியை ஷெஹன்ஷாவின் சேனைகள் கைது செய்து விட்டார்கள். யா அல்லாஹ், இவ்வாறு நடந்து விட்டதே. அடுத்து நடக்கப் போவது என்னவோ? நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஒரு தனி ஆளாக இருந்து கொண்டு முகலாய சாம்ராஜ்யத்தை அழித்து விடலாம் என்றா? நீ தப்பிக்க நினைக்கும் போது உன்னை இங்கே அழைத்து வந்து உன்னோடு பேசலாம் என்று நான் முடிவு செய்தேன். அட்கா அவர்களே, இவனை தர்பாருக்கு அழைத்து வாருங்கள். அனைத்தும் கெட்டுவிட்டது. அபுமாலியை ஷெஹன்ஷாவின் சேனைகள் கைது செய்து விட்டார்கள். யா அல்லாஹ், இவ்வாறு நடந்து விட்டதே. அடுத்து நடக்கப் போவது என்னவோ? நீ என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய் அபுமாலி? இங்கிருந்து கொண்டே எனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினால் அமைதியாக இருப்பேன் என்று நினைத்தாயா? காபூல் யுத்தத்தில் நீ தப்பித்து ஓடிவிட்டாய். பிறகு சதி செய்து எனது புறமுதுகில் குத்த நினைத்தாய். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. எப்படி என் கண்கள் நேராக பார்க்கின்றனவோ அதே போல் சுற்றியும் பார்க்க முடியும். சரி, கூறு. யாரை இங்கே அனுப்பினாய்? கூறு. அதுதான் என்னையே பிடித்து விட்டீர்களே, அதுபோல் நான் அனுப்பிய ஆளையும் பிடிப்பதுதானே? ஷெஹன்ஷா ஜலாலுதீன். உனக்கு மரண பயம் இல்லை என்பது எனக்கு தெரியும் அபுமாலி. மரணத்தோடு விளையாடுபவனுக்கு எவ்வாறு மரண பயம் இருக்கும்? இங்கு வருவதற்கு முன்பே நான் மரணத்திற்கு சித்தமாகிவிட்டேன். நீ மரணத்திற்கு சித்தமாக இங்கு வந்ததற்கு மிக்க நன்றி அபுமாலி. இனி உனக்கு தண்டனை வழங்குவதில் நான் தாமதம் செய்ய போவதில்லை. சிப்பாய்களே, இவனை பாதாள சிறையில் அடையுங்கள். இவனை சந்திக்க யார் சென்றாலும் அவர்கள் தலையை வெட்டி விடுங்கள். நீ அனுப்பிய ஆளை பற்றி கேட்கிறேன், இருந்தாலும் அவனை நானே கண்டுபிடிக்கிறேன் அபுமாலி. பலமுறை உன்னை பற்றி எனது வேகங்கள் எச்சரித்தார்கள். இனி அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஏனென்றால் இனி நானும் என் ராஜ்யமும் மிக பாதுகாப்பாக இருப்போம். இது உன்னுடைய கற்பனை ஷெஹன்ஷா. நீ பிடித்திருப்பது அபுமாலியை, அவனது ஆயுதத்தை அல்ல. இன்னும் உனக்கு பாதுகாப்பில்லை. நீ சற்று பிசகினாலும் சரி, எனக்கு முன்பாக நீ குதாவை சென்று பார்ப்பாய். எனக்கு நன்றாக தெரியும், நான் உனது மைத்துனன். எனவே நிச்சயம் நீ என்னை கொல்ல மாட்டாய். அதை நேரம் முடிவு செய்யும் அபுமாலி. ஆனால் இறப்பதற்கு முன்பாக மரண யாத்திரை எப்படி இருக்கும் என்பதை நான் உனக்கு விளக்கமாக புரிய வைப்பேன். இவனை இழுத்துச் செல்லுங்கள்.
பெனசிர் இவரை கொல்ல வந்திருக்கிறாள் என்று ஷெஹன்ஷாவிடம் நான் எவ்வாறு கூறுவது? ஷிவானி செய்த துரோகத்தால் ஏற்பட்ட காயமே இன்னும் அவருக்கு ஆறவில்லை. ஜலால், நான் கூறுவதை கேளுங்கள். ருக்கையா பேகம், எனக்கு இப்போது நேரம் இல்லை. இப்போது நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. நாம் பிறகு சந்திப்போம். ஆனால் ஜலால், ஷெஹன்ஷா ருக்கையா பேகம் கூறியதே கேட்கவில்லை. நான் கூறுவதை கேட்பாரா? இருப்பினும் நான் முயற்சி செய்தே ஆக வேண்டும். ஷெஹன்ஷாவின் கோபத்தை நான் சகித்துக் கொள்வேன். ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்து வந்தால் அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. ஷெஹன்ஷா, உங்களிடம் ஒன்று பேச வேண்டும். நான் ருக்கையா பேகமிடம் பேசும்போது நீங்கள் அருகில் தான் இருந்தீர்கள். எனக்கு நன்றாகவே தெரியும் உங்களுக்கு செவிகள் நன்றாக வேலை செய்யும் என்பது. நீங்கள் செல்லலாம். ஆனால் விஷயம் என்னவென்றால், ஜோதா பேகம், தங்களுக்கு நான் மீண்டும் கூறுகிறேன், நான் இப்போது யாரிடமும் எதுவும் பேச விரும்பவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. ஆனால் பெனசீரை பற்றி நான் முக்கியமான விஷயம் பேச வேண்டும். இதுதானே பெனசீர் அபுமாலியின் அந்தப்புறத்தில் இருந்து வந்தவள். அவள் ஒரு தாசி. அவளால் எனக்கு ஆபத்து வரக்கூடும் என்று உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். பெனசீர் மட்டும் அல்லாமல் அவளோடு வந்த சில அடிமைகளையும் நான் தினமும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஷெஹன்ஷா, ஜோதா பேகம், உங்களுக்கு பெனசீரை பற்றி தெரிந்ததை விட எனக்கு அவளை பற்றி நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நான் அவளோடு அதிக நேரம் கழித்திருக்கின்றேன். அபுமாலியை முழுமையாக விசாரியுங்கள். தேவைப்பட்டால் அவனை கடுமையாக கூட விசாரியுங்கள்.